கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். என கருமையானவர்களே, கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார் அல்லது எப்படி தெரிந்தெடுத்தார்? நம்முடைய கிரியையின் நிமித்தமாக அல்ல, அல்லது நாம் ஏதோ இந்த சொசைட்டியில், இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், மற்றவர்களை காட்டிலும் நாம் பலசாலிகள், மற்றவர்களை காட்டிலும் நாம் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் என்பது நிமித்தமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படியாக தெரிந்தார்? நீங்கள் எல்லா ஜனத்திலையும் ரொம்ப கொஞ்சமாக இருந்தீங்க. இன்றைய நாளிலும் நாம் சிறுமைப்பட்ட நாட்கள், நாம் வறுமையாக்கப்பட்ட நாட்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். இந்த நாளிலும் இயேசு நம்மோடு கூட நம்முடைய இதயத்தில் நம்முடைய மேன்மையை பார்த்து அல்லது நம்முடைய தியாகங்களை பார்த்து அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாய் நாம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை அவர் சிந்தினார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உன்னுடைய பிதாக்களுக்கு அவரிட்ட ஆணையின் நிமித்தமாகவும் இன்று நம்மை காத்து கொண்டிருக்கிறார். சற்றே நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமா? என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய நீதி அல்லது என்னுடைய தான தருமங்கள், என்னுடைய ஜெபம், நான் செய்த ஊழியம் என்று சொல்லி நம்முடைய காரியங்களை முன்னிறுத்தி நம் ஆண்டவரிடத்தில் கேட்போமானால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் ஒன்றுமில்லாத பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி இயேசுவிடத்தில் சொல்லலாமா? நான் ஒன்றில்லாத வெறுமையானவன் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் வழக்காடுகிற தெய்வம் அல்லவா, எனக்காக பரிந்து பேசுகிறவர் அல்லவா ஆண்டவரே. உளையான சேற்றில் இருந்தேன், குப்பையில் இருந்த என்னை தெரிந்தெடுத்தீரேன். நான் எம்மாத்திரம். இன்றும் என்னுடைய வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை மாற்றும் ஆண்டவரே. எந்த சிக்கலில் நீ சிக்கி இருந்தாலும், எந்த போராட்டத்தில் நீ அமிழ்ந்து கொண்டு இருந்தாலும், தேவ பிள்ளையே, இன்று இயேசுவை நோக்கிப்பார். அவருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றும் அவர் உன்னை தூக்கி எடுப்பதற்கு உன் அருகிலை நின்று கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை தாழ்த்து என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பக்தி மேன்மை அல்ல, உம்முடைய கிருபை என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. மிகவும் சொற்ப ஜனமாக இருந்த பொழுதுதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்விலும் திரட்சியானவைகளை கண்டு அல்ல ஆண்டவரே, குறைவுகள் மத்தியிலும் நீர் எங்களை நிறைவாக்குகிற கர்த்தர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தங்களை தாழ்த்தியுமே நோக்கி ஜெபிக்கிறதுனால கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த நாளிலும் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற தெய்வ ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.